ஓகே விவேக், நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்காக ஒரு அக்கவுண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஸோ சார். அந்த அக்கவுண்ட் வழியாவே நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 500 ருபீஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஸோ அந்த அக்கவுண்ட்ல ஆல்மோஸ்ட் நீங்க கூகுள் சர்ச் ஆடு நீங்க கிரியேட் பண்ணிட்டு பார்த்துட்டீங்க. கூகுள் டிஸ்பிளே ஆடு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ கூகுள் வீடியோட ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் வீடியோ ஆடில் ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் மட்டும் அதுக்குள்ள கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே சார். ஸோ ஆல்மோஸ்ட் கூகுள் சர்ச் ஆட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கூகுள் டிஸ்பிளே ஆட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கூகுள் வீடியோ ஆடெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்க உங்களோட ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பர்பஸ்க்காக கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இல்லைன்னா கோல் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் நம்ம கிரியேட் ஏ கோல் வித்தவுட் ஏ கைடன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா லைக் வந்துட்டு அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு. ஸோ மற்றது நீங்க டைரக்டா மற்ற அதர் கோல்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். சரியா? ஓகே சார். ஓகே, ஸோ இதெல்லாம் கேம்பெயின் டைப் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? வீடியோ சார். ஓகே, வீடியோ. ஓகே, ஸோ கீழே வந்துட்டு கேம்பெயின் சப்டைப் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேம்பெயின் சப்டைப்ல நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஏதாவது வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ வியூஸ் ஃபர்ஸ்ட் சார். ஒன்று வீடியோ வியூஸ். இந்த வீடியோ வியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா நம்ம வந்துட்டு 3 விதமான கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அதாவது 3 விதமான டைப் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். என்னென்ன? ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம், ஸ்கிப் ஆடு, இன்ஃபீடு அண்ட் ஷார்ட்ஸ் ஆடு. சார். ஓகே, ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் பட்டன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் நவ். கீழே அந்த ஹைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் ஷேரிங் பக்கத்துல இருக்கிற ஹைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கேம்பெயின் நேம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா தான் நமக்கு ஆட் பொசிஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேல என்ன இருக்கு? டிஃபால்ட்டா டார்கெட் சிபிவி மேல கேம்பெயின் நேம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இங்க என்ன இருக்கு? டார்கெட் சிபிவி மட்டும் தான் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. அப்போ டார்கெட் சிபிவி அப்படின்னா காஸ்ட் பர் வியூ. அப்போ காஸ்ட் பர் வியூ எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேஸ்ட் ஆன் த வியூ. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த காஸ்ட் பர் வியூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா லைக் நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு நீங்க ஸ்கிப் ஆடுக்காக யூஸ் பண்றீங்க. அந்த வீடியோவோட லென்த்து மோர் தென் 30 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவை 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் வியூன்னு கன்சிடர் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற வீடியோவோட லென்த் 30 செகண்டுக்கு கம்மியா தான் இருக்கு, அதாவது ஒரு 15 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னா 15 செகண்ட் வீடியோவை ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணாலும் ஒரு வியூவா கன்சிடர் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா யூசர் வந்துட்டு இன்டராக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிடிஏ பட்டன்ஸ் வந்துட்டு ஏதாவது நம்ம வைக்கிறோம், அந்த பட்டனை கிளிக் பண்ணி இன்டராக்ட் பண்றாங்க. அப்போ நம்ம இன்டராக்ட் பண்ணும்போதே வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு வியூவா நினைச்சு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிரும். அப்போ இந்த சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா நமக்கு வந்துட்டு எதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த நான் சொன்ன இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி இது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு வரீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு என்ன சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் பண்றாங்க, ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. வேற எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. இதே நீங்க கூகுள் சர்ச் ஆடு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கன்வர்ஷன்ஸ், அதாவது மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், கிளிக்ஸ் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ், கன்வர்ஷன் வேல்யூ, டார்கெட் இம்ப்ரஷன் ஷேர் பார்த்தோம் இல்லையா? ஓகே, கூகுள் டிஸ்பிளே ஆட்ல என்ன பார்த்தோம்? சிபிஎம் காஸ்ட் பர் 1000 இம்ப்ரஷன்ஸ் பார்த்தோம்.
தென் எஸ் சார். அதுக்கப்புறம் அங்கேயும் மேக்ஸிமைஸ் கன்வர்சன்ஸ் வந்துட்டு இருந்தது, கன்வர்சன்ஸ் வேல்யூமே இருந்தது. கரெக்டா? ஸோ எஸ் சார். இங்க நம்ம வந்துட்டு கூகுள் வீடியோல நம்ம பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு டார்கெட் சிபிவி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது காஸ்ட் பர் வியூ. எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ லொகேஷன்ஸ் லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு செட் பண்ண தெரியும். செட் பண்ணுங்க. ஸோ பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்றீங்க. ஹைதராபாத் தெலுங்கானால இருந்து நீங்க 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க. ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க. ஸோ கோவால இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க. ஸோ உதய்பூர் ராஜஸ்தான்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க. ஸோ ஜோத்பூர் ராஜஸ்தான்ல இருந்து நீங்க 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க. எஸ் சார். ஓகே. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? சரி. சேவ். ஓகே. தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அப்படின்ற செட்டிங்ஸ். ஸோ லாங்குவேஜில் என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும், இங்கிலீஷ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ கீழே ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னா நம்ம எங்கே டிஸ்பிளே ஆகுன்றதை நான் சொல்லியிருக்கேன். சார் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனு லைக் வந்துட்டு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது? இல்லை சார், ஞாபகம் சார். ஓகே. அதாவது ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆயிட்டு இருக்க போது அந்த வீடியோ வந்துட்டு நம்ம செட் பண்ண போற ஆடு. ஆமாம் சார். அந்த ஆடு ப்ளே ஆயிட்டு இருக்கிற டைம்ல அந்த நெக்ஸ்ட் டு த வீடியோவா நம்ம இங்க செட் பண்ண போற வீடியோஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்துருந்தோம். இப்போ ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க ரைட் சைட் ப்ரிவியூ பாருங்க, யுவர் வீடியோ ஆட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆடு நம்ம அதாவது இந்த கேம்பெயின் மூலியமா கிரியேட் பண்ண போற ஆடு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அந்த ஆடுக்கு கீழே ரிலேட்டட் வீடியோஸ் டிஸ்பிளே ஆகும் இல்லையா? அந்த வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம இங்க செட் பண்ண போற வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸா பெய்டா தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகேவா? ஓகே. சப்போஸ் நீங்க ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 ரிலேட்டட் வீடியோஸாவது ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் ரிலேட்டட் வீடியோஸை வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார். நான் வீடியோ இந்த ரிலேட்டட் வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே. சோ உங்களோட யூடியூப் சேனல் சோ கீழ அவங்களோட வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா கீழ அவங்களோட ஃபூட்டர்ல வந்துட்டு சோஷியல் மீடியா லிங்க்குக்கு ரீடைரக்ட் பண்றதுக்காக சம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் யூடியூப் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை சார், எதுவும் லிங்க் இல்லை சார். ஓகே. டைரக்டா யூடியூப் ஓபன் பண்ணியே அங்க வந்துட்டு மெராகி அப்படின்றது ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. மேல அட்ரஸ் பார்ல இருக்கிற அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ மேல இன்னொரு வீடியோ நீங்க ஆட் பண்றதா இருந்தது அப்படின்னா அந்த சர்ச் பாக்ஸ்க்குள்ள ஒரு வீடியோவோட லிங்க் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. வீடியோவோட லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆகும். ஓகே. பஃபர் ஆயிடுச்சு சார். வரல. என்ன வருதுங்க? ஏதாவது எரர் ஏதாவது வருதா? எரர் இல்ல சார். நான் காப்பி பண்றேன், அது அதுக்கு லோட் ஆகும். ஓகே. வேற வீடியோவோட லிங்க் கூட எடுத்துக்கோங்க. அது லென்த் நீங்க என்ன வருது? 44 செகண்ட் சார். ஓகே.
ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு ரைட் சைடு பாருங்க, உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோஸாவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்டா? ஆமா சார். ஓகே. ஸோ இப்போ நீங்க அப் டு 5 வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஓகே இந்த சார். ரிலேட்டட் வீடியோஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆட் டிஸ்ப்ளே பண்ண போறோம். அப்ப அது ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்கும் இல்லையா, அதர் வீடியோஸை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரிலேட்டட் வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மெயின் ஆடு மேல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஸ்ப்ளே ஆகிற ஆடுல வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோஸாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்க கிரியேட் பண்ண போற இந்த ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆகும். எஸ் சார். ஓகேவா? அப்போ ஓகே என்ன சார். நம்மளோட அதர் சர்வீசஸுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூசர் வந்துட்டு பாக்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே, இப்போ நீங்க டன் கொடுத்துடலாம்.